அஜித்தின் வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகமா? தமிழ் சினிமாவில் முறைமாமன் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் சுந்தர் சி. அதனைத் தொடர்ந்து அருணாச்சலம், உன்னை தேடி போன்ற படங்களை இயக்கினாலும் 2003ஆம் ஆண்டு கமல்ஹாசனை வைத்து இயக்கிய அன்பே சிவம் திரைப்படம் சினிமா ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தது. தற்போது இவரது இயக்கத்தில் வெளியாகியுள்ள அரண்மனை 4 படத்திற்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த நிலையில் இப்படத்தின் ப்ரமோஷன் ஒன்றிற்காக சேனலுக்கு பேட்டியளித்த இயக்குனர் சுந்தர் சி நடிகர் அஜித் பற்றி பேசியது தற்போது வைரலாகி வருகிறது. அதில் உன்னை தேடி படத்தின் படப்பிடிப்பு நியூசிலாந்தில் நடந்தது. அப்போது விமானத்தில் செல்லும் போது அஜித் என்னிடம், எனக்கு முதுகில் ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அதற்கான மருத்துவர் ஓய்வு பெற உள்ளார், அதற்குள் நான் அந்த அறுவை சிகிச்சை செய்து முடிக்க வேண்டும், அதனால் 15 நாட்கள் படப்பிடிப்பை ஒரு வாரத்திற்குள் நீங்கள் எடுத்து முடித்தால் நான் இந்தியா திரும்பி அதனை முடித்து விடுவேன் என்றார். ஆபரேஷன் சக்சஸ் ஆகுமா என்று தெரியவில்லை. ஒருவேளை சக்சஸ் ஆகவில்லை என்றால் எனது வாழ்நாள் முழுவதும் நான் பெட்டில் தான் காலத்தை கழிக்க வேண்டும். எனவே படப்பிடிப்பை சீக்கிரம் முடியுங்கள் என்றார். அந்த வலியையும் தாங்கிக் கொண்டு பாடல் காட்சியில் நடித்தார். முதுகில் உள்ள பிரச்சனை காரணமாக அவருக்கு உணரும் திறன் இல்லாமல் இருந்தது. ஒருமுறை சாலக்குடியில் படப்பிடிப்பு நடக்கும் போது அங்கு பயங்கர குளிர், தண்ணீர் ஜில்லென்று இருக்கும். அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டு நடந்தோம். ஆனால் அஜித் சாதாரணமாக அதில் நடந்தார். நான் கேட்டபோது எனக்கு எந்த உணர்வும் தெரியவில்லை என்றார். அப்படி கஷ்டப்பட்டு நடித்தார். அதனால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார் என தெரிவித்துள்ளார்.